எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் மீனா கணேசன். தம்ப்நெயில வச்சே கண்டுபிடிச்சிருப்பீங்க இன்னைக்கு டேஸ்டியான ஃபுட்டை பற்றின ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் அப்படின்னு. பட் இந்த நுரையீரல் கிரேவி ஒன் ஆஃப் மை ஃபேவரட் அண்ட் மை ஹஸ்பண்டோட ஃபேவரட் டூ. இதில் அவங்க தான் ரொம்ப ஸ்பெஷலிஸ்டே. ஆனால் டுடே செஞ்சது என்னவோ நான் தான். ஓகே, வாங்க எப்படி டேஸ்டியான ஸ்பைசியான நுரையீரல் கிரேவி செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நுரையீரலை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா சோம்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. தென் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியனை நல்லா இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனியன் பொன்னிறமாக வர வரைக்கும் கலரி விட்டுக்கலாம். அப்புறமா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நுரையீரலில் இருக்க தண்ணியை ஃபுல்லாக இருத்துட்டு நுரையீரலை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கோங்க. நான் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணியே ஊற்றலை. இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நுரையீரலில் இருக்கிற தண்ணி தான் இங்கே எல்லாமே நீங்கள் பார்க்குற தண்ணி ஃபுல்லாக. இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கறி மசாலா, இந்த 3ஐயும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வாசம் ரியலாகவே வேறு லெவலில் வருதுங்க. அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் பெப்பரும் கரம் மசாலா 1/2 ஸ்பூனும் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னமும் நான் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணவே இல்லைங்க. இப்போ தான் நம்ம வாட்டரை ஆட் பண்ண போகிறோம். நான் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிட்டு ஒரு 20 நிமிஷம் வேக விட்டுறலாம். தண்ணியை ஆட் பண்ணியாச்சு. ஒரு 20 நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்தால் நம்மளோட டேஸ்டியான கிரேவி ரெடி ஆகிடும். வெயிட் பண்ணுவோம் கொதிக்கிற வரைக்கும். இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. ஃபைனலாக கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த நுரையீரல் கிரேவியை தோசை சப்பாத்திக்கு தொட்டுக்கிட்டால் அட்டகாசமாக இருக்கும். ஃபைனலாக ஒரு பீஸ் எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு நுரையீரல் கிரேவி எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது ஸ்பைசியான ஃபுட் ரெசிபி வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. திஸ் இஸ் மீனா கணேசன். வாழ்க தமிழ், வாழ்க வளமுடன்.